இல்ல அவர் சொல்ல நான் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்தா மீண்டும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விட கூடாதுங்கிறதுக்கு தான் இதைத்தான் சார் படிச்சு சொன்னோம். தற்குறி ரசிகர்களை நெறிப்படுத்துன்னு சொன்னோம். ஏதோ கரூர்ல மட்டும் சம்பவம் நடந்ததா சொல்றாரு. அறிவு கட்ட ஜென்மம். கூட இருக்கிற ஆதவ கிட்ட கேட்க சொல்லுங்க, புசியானது கிட்ட கேட்க சொல்லுங்க. மதுரை மாநாட்டுல எத்தனை பேர் செத்தான்? 3 பேர். மயங்கி விழுந்தான் 3 பேர். மயங்கி விழுந்து எத்தனை பேரு? நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க. பிஸ்கட் தண்ணி பாட்டில வந்து தூக்கி போட சொன்னாங்களா அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு? இப்படிதான் தொண்டர்கள் ரசிகர்கள் நீங்க வந்து ட்ரீட் பண்ணுவியா? பவுன்சர்ல தூக்கி போட சொன்னது யாரு? இதுக்கு திமுக தான் காரணமா? நீங்க மதுரை மாநாட்டுல எத்தனை பேர் மயங்கி விழுந்தான், எத்தனை பேர் செத்தான்? விக்கிரவாண்டி மாநாட்டுல எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் மயங்கி விழுந்தான்? நாமக்கல்ல எத்தனை பேர் மயங்கி விழுந்தான்? இப்ப சார் இப்ப போன பிரச்சாரத்துல 5 ஊர்ல பண்ணிட்டு 6வது ஊர்ல நடக்குது. ஏன்னா மானங்கட்டவனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ குடும்ப தலைவரா? நீ ஒரு குடும்பத்தையே கட்டி காக்கிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. இப்பதான் ஒண்ணு தெரியுது சார். நான் பர்சனல் பேச மாட்டேன், ஆனா பேச வேண்டிய கட்டாயத்துக்கு என்னை தள்ளி இருக்காரு விஜய்.